என்னென்று சொன்னால் இந்த போர் விமானங்களை இழப்பது என்பது நீங்கள் பார்க்கலாம். முதலில் அதாவது சண்டை துவங்கின முதல் நாள் 3 F-15 ரக விமானங்கள் குவைத்தில் விழுந்திருந்தன. அது தங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று கூறினாலும் அதை ஈரான் தனது எலக்ட்ரானிக் வார்ஃபேரால அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுடுபட்டதாக கூறப்பட்டது. 3 விழுந்தது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த அமெரிக்கா MQ-9 என்ற ரேப்பர் என்ற விமானம் அது கிட்டத்தட்ட $32 மில்லியன் பெறுமதியானது. அது மட்டுமல்லாது ஹேமாஸ் 900 ட்ரோன்ஸ், அது இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து இணைந்து தயாரிக்கிற ட்ரோன்ஸ், அதுகள் கிட்டத்தட்ட 21 ட்ரோன்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. இப்ப ஈரான் விமான எதிர்ப்பு படையணியை தாங்கள் முறியடித்து விட்டதாக அவர்கள் கூறினாலும் இன்று வரையிலும் கிட்டத்தட்ட 21 ட்ரோன்களை இழந்திருக்கிறார். அதே போலதான் இந்த நீங்கள் கூறிய KC-135 டேங்கர். இந்த டேங்கரை பொறுத்தவரையில் டேங்கர் தான் அமெரிக்கா வான்படையின் முதுகெலும்பு. என்னென்று சொன்னால் இந்த டேங்கர் இல்லாட்டி குண்டு வீச்சை நடத்த முடியாது. ஈரானுக்கு சென்று குண்டு வீசுவது என்பது நீண்ட தூரம் பறக்க வேண்டும். அப்ரஹாம் லிங்கன் கப்பல் 350 மைல்ல ஈரான்ல இருந்து நின்றது. ஏன் என்று சொன்னால் அதுல இருக்கிற F-18 சூப்பர்கானட் விமானம் 700 தொடக்கம் 800 மைல் கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. அப்ப 350 கிலோமீட்டர்ல நின்றால் அதை போய் குண்டு வீசிட்டு இறங்கலாம். ஆனால் இப்ப அப்ரஹாம் லிங்கன் 1100 மைலுக்கு அங்கால நிக்குது. ஏனென்று சொன்னால் ஈரான் ஏவுகணை. அப்ப அங்கிருந்து இனி குண்டு வீச வேண்டும் என்று சொன்னால் இந்த டேங்கர் தேவை. எனவேதான் இந்த டேங்கரை ஈராக்கில் வைத்து ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு படையினர், அதாவது உல்ஜா அல் டாம் பிரிகேட் என்று சொல்றது, அவர்கள் ஈரான் SA-67 என்ற ஏவுகணை, கிட்டத்தட்ட அந்த ஏவுகணை 1500 மீட்டருக்கு போகும் மேல, கிட்டத்தட்ட 8.5 கிலோமீட்டருக்கு மேல சுடக்கூடிய அந்த ஏவுகணையால் சுட்டிருக்கிறார்கள். ஒரு விமானம் வீழ்ந்தது. அதில் கிட்டத்தட்ட 6 பேர் கொல்லப்பட்டார்கள், மேஜர் தர அதிகாரி உட்பட. ஒரு விமானம் சேதத்துடன் இஸ்ரேலுக்கு ஜோர்டானுக்களால் தப்பி இஸ்ரேலுக்கு போய் பான்கோரியர் விமான நிலையத்தில் இறங்கியது. அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 16 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதில் அந்த விமானங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 5 விமானங்கள் அழிந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இதெல்லாம் துல்லியமாக நடக்கிறது. என்னென்றால் இப்ப இந்த சண்டை துவங்குவதற்கு முதல் பிரின்ஸ் சுல்தான் விமான நிலையத்தில் 16 டேங்கர்களும் 3 E-3 ஏர்லி வார்னிங் சிஸ்டம் விமானங்களும் அல் உதை அதாவது கட்டார் விமான நிலையத்தில் 16 டேங்கர்களும் இருப்பதை சீனாவின் செய்மதி படம் பிடித்து போட்டுவிட்டு